எல்லாருக்கும் வணக்கம். மனங்கட்டி பருவம் முடிஞ்சு தேசிங்க ராஜா வரப்ப அண்ணனுக்கு நான் நன்றி சொன்னேன். அண்ணா அந்த படத்தில் வாய்ப்பு கிடச்சி அடுத்த படத்தில் வாய்ப்பு கொடுக்குற பெரிய விஷயம். தேசிங்க ராஜாவுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்து இந்த இடத்துல நிற்க வச்சுருக்கேங்கண்ணே. பத்திரிக்கைக்காரங்க முன்னாடி ரொம்ப நன்றினேன்ட்டேன். வெள்ளக்காரத்துறையிலும் அதே தான் சொன்னேன். ஆனால் தேசிங்க ராஜாவோடு விடாமல் வெள்ளக்காரத்துறைக்கு என்னை கூப்பிட்டு வந்து இன்றைக்கி நம்ம மீடியாவுக்கு முன்னாடி நான் நிப்பாட்டிருக்கேங்கண்ணே. ரொம்ப நன்றினேன்னு சொன்னேன். வெள்ளக்காரத்துறைக்கு அப்புறம் வேலைன்னு வந்துட்ட வெள்ளக்கார இந்த படத்துக்கும் கூப்பிட்டு வந்து உங்கள் முன்னாடி என்னை நிற்க வச்சுருக்கீங்கண்ணே. ரொம்ப நன்றிங்க. வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன் இந்த டைட்டிலு யாருக்கு பொருந்ததோ இல்லையோ அண்ணன் எழில் அண்ணனுக்கு பொருந்தும். அதுதான் உண்மை. இப்போ இந்த வெள்ளைக்காரங்க தான் வந்து செம்ம ஜாலியாக கொண்டாட்டமாக இருப்பாங்க. எங்கே வேண்டாலும் போவாங்க, நினைச்சதை வாங்கி சாப்பிடுவாங்க, எப்படி வந்தாலும் என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்க இஷ்டம் தான், கலகலகலன்னு அப்படி இருப்பாங்க. ஆனால் வேலைன்னு வந்துச்சுன்னா அந்த ஆஃபீஸுக்கு போயிட்டாங்கன்னா அவ்வளோ செட்டாக இருப்பாங்க. அதுக்கிட்ட வேலைன்னு வந்த வெள்ளைக்காரன் இந்த பழமொழி அவங்களுக்கு தான் சொல்லுவாங்க. அது மாதிரி அண்ணன் அந்த காலையில் ஷூட்டிங் வந்து இன்றைக்கி ஒரு 8 மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சங்கர் எனக்கு சொல்லியிருப்பார். அண்ணன் முடிச்சு விட்டுருந்தேன் சங்கர். என்னத்தை என்னென்ன முடிச்சு விட பண்ணி கேட்பான். ஏன்னா அண்ணன் எனக்கு 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காருன்னு. சரிண்ணே வண்டி வந்து விடுங்க அப்படின்னு. அதே மாதிரி வருவோம். 8 மணிக்கு சொல்லுவாங்க, 7:50 வந்துடுவோம் எல்லாருமே. 8:05 மேக்கப் போட்டு ரெடியாக வந்து இறங்கிடுவோம். அதுக்கப்புறம் பேசுவோம், நாங்கள் பேசுவோம், அவர் பேசுவாப்புல, ஹீரோயின் பேசுவாங்க, எல்லாருமே பேசுவோம். அப்புறம் மானிட்டு பார்க்கலாமான்னு அண்ணன் சொல்லுவார். ஆனால் பார்க்கலாமே அப்படின்ட்டுவோம். மணி 9 இப்போ அப்படி மானிட்டு பார்ப்போம். ரவிமதி அண்ணன் வந்து ஒன்று சொல்லுவார், இல்லை எப்படி வச்சுக்கலான்வார், இப்படி வச்சுக்கலான்வார். மானிட்டர் பார்ப்போம், பார்த்துக்கிட்டே இருப்போம். எழில் நேற்று பிடிச்சதே ஒன்று அப்படியே முன்னாடி உட்காந்துருப்பார். அந்த சேர் நல்லா ஸ்ட்ராங்காக படுத்துருவார் அந்த மானிட்டருக்கு முன்னாடி. அப்படி உட்காந்து அப்படியே பார்த்துட்டே இருப்பார். சார் மணி 9 ஆச்சு. மானிட்டர் பார்ப்பாங்க. சார் மணி 9:45. மானிட்டர் பார்க்குறாங்க. சார் மணி 10:30. மானிட்டர் பார்க்குறாங்கப்பா. மானிட்டர் பார்ப்போம். உள்ள அவ்வளோ கலவரம் நடக்கும். நான் ஒன்று சொல்ல, அவர் ஒன்று விஷ்ணு ஒன்று சொல்ல, ரவிமதியான் வந்து ஒன்று சொல்வார், நான் ஒன்று சொல்ல, உள்ள அடித்து சண்டை ரணகமாக நடந்துகிட்டு இருக்குங்க. இங்கே கேட்பார் அசிஸ்டன்ட் டைரக்டர், அங்கே என்ன நடக்குது? சண்டை சார். சண்டை போடுறாங்களா? சரி சண்டை. சரி ஒன் டைலாக் ரைட்டு அரவிந்தன் வருவார். அண்ணன் அந்த பேண்ட்டு போட்டு வர்றாரோ இல்லையோ அந்த பெட்டிலாம் வரவே மாட்டார் எங்கள் அண்ணன். அதான் டைலாக் ஸ்கிரிப்ட். அந்த தப்பாந்துக்காரனே தையில் வைக்கிற பெட்டி மாதிரி இருக்கும் சூட் கேஸு. அதுதான் அண்ணனோட சொத்து. அதான் உண்மை. அந்த அவளை பேப்பரை அடிக்கிட்டு அந்த பெட்டிலாம் வரவே மாட்டேன் மனுஷன். அதே மாதிரி அண்ணன் பாத்ரூமுக்கு அந்த பெட்டி தான் போவார். சைடில் அந்த பெட்டியை வச்சுட்டு பெட்டியை வச்சுட்டு போயிட்டு வந்து அந்த பெட்டியை கையில் வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 63வது சீன் அப்படின்றாரு. இப்படி அண்ணன் வந்து உட்காருவார். என்னன்னா எளிய அண்ணனுக்கு ஏற்றது மாதிரி அவரை சுற்றி எல்லாரும் வச்சுருக்காங்க. ஃபாஸ்ட்ல சொல்லு அண்ணன் அப்படியே இருப்பாங்க. அப்படி அரவிந்தன் வந்து உட்காருவாரு. சண்டை நடக்கணும். அடிச்ச ரணகலாம் நடந்துகிட்டு இருக்குன்னு இவ்வளோ நீங்கள் அப்போ என்ன சார் சத்தம்? சண்டை போகிறாங்களாம்மா போகிறோம். அப்படியா? சரி யார் அடிச்சிருக்கேன்? ஃபஸ்ட்டு ரவிமதி அடிச்சிருக்காப்புல, அப்புறம் சூரியன் அடிச்சிருக்காப்புல. அது யாரும் விழுகுதா? அந்த கம்பெனி அடிச்சு தள்ளிட்டாங்க சார். சரி அரவிந்த் நீங்கள் தள்ளி வாங்க. ஏன் கல்லக்கில் விட்டு எரிஞ்சாலும் எரிவாங்க, நீங்கள் இப்படி இருந்துருங்க அப்படின்றாரு. அப்படியே எனக்கு நான் அண்ணன் ஜாலியாக உட்கார அப்படியே எவ்வளோ இருக்குமோ நாங்கள் அப்படியே தான் விட்டுங்க சார் ஜாலியாக. இல்லை ஓகேவா? செல்லா போகலாமா? போகலாங்க. ஓகே அவங்ககிட்ட கேளுங்க. விஷ்ணு சூரி போகலாமா? சார் நான் ரெடி தான் சார், எப்போ ரெடி. ரவிமதியா போகலாமா? ரெடி போகலாம். ரெடி ஓகே ஆக்ஷன் அப்படின்னு யாரும் அதுக்கப்புறம் பேசவே மாட்டாங்க. அவளை சண்டை இந்த ரணங்களை நடந்து ஆக்ஷன் சொல்லிட்டாங்க. அப்படி மிஷின் மாதிரி இருக்கும். சீன் கட்டு. அதுக்கப்புறம் கலகலந்து இருப்போம். அதுக்கு முன்னாடி எவ்வளோ ஜாலி வேணாலும் இருந்துக்கங்க. ஷூட்டிங் ஆக்ஷன் சொல்லிட்டுனா அதை பர்ஃபெக்டாக எதிர்பார்ப்பார். எனக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பார். அதனால தான் இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு படம் வந்து இருக்குது. பொதுவாக வந்து நம்ம வெற்றி வந்து நமக்கு வந்து நம்ம மனசை பொறுத்தல அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் மனசை பொறுத்து அந்த வெற்றி அவனை வந்து சேர்ந்துடுவாங்க. அது எளிய அண்ணனோட மனசு தான் காரணம்.
ஊரில் சொல்லுவாங்க, அவன் பாறையில் கையை வச்சா கூட 10 நிமிஷத்தில் மலைச்சிருங்க அப்படின்றாங்க. அவர் கைராசி டாக்டருங்க. மனுஷன் எப்போ டாக்டர் கையை வச்சானு குணமாயிடும் அப்படின்றாங்க. அந்த மனசு தாங்கண்ணே, அண்ணனோட மனசுக்கு தான் இன்னைக்கு வெற்றி மேல் வெற்றி மேல் வெற்றி மேல் வெற்றி மேல் அதுக்கு வெற்றி வந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த படத்தில் என்னோட கேரக்டர் பேர் வந்து புஷ்பா புருஷன். புஷ்பா புருஷன் தான் இன்னும் பெரியாளதான் இருக்க மாட்டான். இந்த படம் வந்துருச்சுன்னா புஷ்பான்ற பேரில் யாரெல்லாம் வச்சிருக்கோம் அவங்கள என் பேர் தான் முதல்ல ஞாபகம் வரும். தப்பாக வச்சுக்கிறோம்னா உண்மைக்கு அவங்க வீட்டுக்கார ஏமா புஷ்பா அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து அவங்க வீட்டுக்காரன் பேர் அதுக்கு ஏன் நினப்பு தான் வரும். ஒரு சூரி தான் என் புருஷன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு தமாசுக்காக சொல்றேன், இந்த புஷ்பா புருஷன் அவ்வளோ பதிவு வச்சுட்டாரு. ஃபர்ஸ்ட்டு கூப்பிட்டு கதை சொன்னோன்னு ஆனால் என்ன கேட்டுனாங்க, புஷ்பா புருஷன் அப்படின்னாரு. புஷ்பா புருஷன் புரியல, நான் கதை சொல்கிறேன் அப்படின்னாரு. கதை சொன்னாங்க, என்ஜாய் பண்ண அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. எப்பவுமே ஒவ்வொரு படத்துக்கு எதாவது ஒன்று பிடிச்சிடுறீங்க அப்படின்னு. இந்த படத்தில் ஆரம்பத்துல எண்டு வரைக்கும் நான் படுற பாடு அதுதான். இந்த புஷ்பா புருஷன் எனக்கு பெரிய பேரு வாங்கி கொடுக்கும். அதே நேரத்தில் என் பொண்டாடிக்கிட்ட விளையாட்டு வாங்கி கொடுத்தாலும் வாங்கி கொடுக்கும். அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி தான் இதில் இருக்குது. தொடர்ந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்கீங்கண்ணே, ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. அடுத்த படம் நான் இருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் அமையணும். அதே நேரத்தில் ஒரு தேட்டருக்கு வரவங்களை நல்ல சிரிக்க வச்சு நல்ல குளிக்க வச்சு அப்படி ஃப்ரெஷ்ஷாக எல்லாரும் வேலைக்கு போங்க, அவங்க வேலைக்கு போங்க, இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருங்க அப்படின்ற ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணி அனுப்பிவிடுற படமாக இந்த வேலைன்னு வந்து வெள்ளைக்காரன் படம் இருக்கும். அதில் எந்த மாற்றம் இல்லை. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அப்புறம் விஷ்ணு வெண்ணிலா கபடிக்குள்ளே விளையாட ஆரம்பித்தோம். இன்னைக்கு வரைக்கும் விளையாண்டுக்கிட்டே தான் இருக்கு. 2 பேரும் இன்னைக்கு ஒரு நல்ல பெரிய ஹீரோவாக வளர்ந்துருக்காரு. அதை காட்டி நல்ல மனிதராக இருக்காரு. எனக்கு ஒரு நல்ல நண்பனாகவும் இருக்காப்புல. இந்த அளவுக்கு அது உழைப்பு தான் காரணம். விஷ்ணுத்தை பிடிச்சது என்னன்னா அந்த உழைப்பு. எப்படி ஒரு கிரிக்கெட்டில் ஏதோ விளையாடுறப்ப ரிஹர்சல் பண்ணுவாங்க, டேய் ரிஹர்சல் போடும்டா, நீ கிரவுண்டில் விளையாட முடியாது, இங்கேயே டயர்ட் ஆகிடாத, அந்த அளவுக்கு ரிஹர்சல் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் முன்னக்கடுவாப்புல, முன்னாடி ஒர்க் அவுட் பார்ப்பாப்புல. வெண்ணிலா கபடிக்குள்ள ஷூட்டிங் போறதுக்கு முன்னாடி பகலுக்குள்ள ஆபீஸில் ரிஹர்சல் எடுத்து முடிச்சுட்டு சிஷனை சொல்லிக் கொடுப்பாரு. முடிச்சுட்டு வீட்டில் 6 மணிக்கு வீட்டுக்கு போயிடுவான். நைட்டு 2:30 மணிக்கு ஃபோன் வரும் எனக்கு. ஃபோன் பண்ணி என்ன விஷயம்னு கேட்பேன். சொல்லுவார், ஹலோ சொல்லுங்க விஷயம். அத்தா என்னத்தா அது கறி நரிச்சுன்னு இருக்குது, நல்லாவே வரலத்தா. தூக்கத்தில் வளராப்லையோ விஷ்ணு அண்ணா இந்த டைமில் இப்போ கரெக்டாக இருக்கானே, சுஷினை சாயந்தரம் சரியாகவே வரலன்றாரு, மதர்ஸ் நான் வந்துருச்சானேன்றாப்புல. நான் அதுக்கு 2:30 மணிக்கு விஷ்ணு இல்லை நான் கரெக்டாக இருக்கானே. சத்தியமாக அவர் முன்னாடி தான் சொல்லிட்டு விடவே மாட்டாப்புல. எந்த நைட்டோட பார்க்காங்க, ஆமா இப்போ வந்துருச்சா வார்த்தை, இப்போ வந்துருச்சான்ட்டு. அது இன்னைக்கு வரைக்கும் விஷ்ணு கிட்ட இருக்குது. ஒவ்வொரு படமும் அவங்க நடிச்சோம் போனோம் இல்லாமல் அவ்வளோ மெனக்கேறாப்புல. இதுல பார்த்தீங்கன்னா நடிச்சு விட்டு போகல. சரிண்ணா அந்த ரயில் சாப்பிட்டு நான் பேசின ஃபாஸ்ட்டாக பேசிட்டேல, நான் கொஞ்சம் நிறுத்தி பேசியிருக்கலாமோ, திருப்பி 1 மணி கேட்ட தப்பா ரிலீஸாட்ட. நாளைக்கு சப்போஸ் அந்த சீன் எடுக்கிறப்ப வேண்டாம் கேட்டு பாருங்க, அது மட்டும் க்ளோஸ் வைக்க சொல்லுவேன் ப்ளீஸ், நீங்கள் வந்து அந்த எழுத்துங்க பாருங்களேன் அப்படின்னு நாப்பில். இல்லைன்னா நீங்கள் டேரக்டர் சொல்லுங்க. ஒன்று டேரக்டர் சொல்லுவாப்புல, அண்ணன் சொல்லுவார் ஓகே விஷயம் பார்ப்போம், திருப்பி அதை எடுப்போம். அவங்களுடைய அந்த சின்சியாரிட்டி அந்த உழைப்பை விஷ்ணு கொண்டாந்து இந்த இடத்துல வச்சிருக்கு. எனக்கு அவ்வளோ உதவி பண்ணியிருப்பார். என் வீட்டில் வந்து ஒரு உப்பு சோப்பு வாங்கணும்னா அதுக்கு மட்டும்தான் நான் விஷ்ணுக்கு ஃபோன் பண்ணலை. வீட்டில் உப்பு சோப்பு இருக்கிறாங்க துணி வைக்க, அது எங்கே விஷ்ணு போகலாம், அதுக்கு தான் நான் அவரை கேட்கல உதவி. எல்லாத்துக்கும் உதவி கேட்பேன். என் குழந்தைக்கு வரணுக்கு முன்னாடி விஷ்ணுக்கு தான் ஃபோன் பண்ணுவேன். ஆனால் அங்கே போனீங்க அந்த டாக்டரை போய் பார்ப்பேன், அவங்க தட்டு கிளியர் ஆகிடும். எல்லாத்துக்கும் அவர்கிட்ட நான் உதவி கேட்பேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த நட்பு எனக்கு தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. விஷ்ணுக்கு பின்னாடி அவங்க அப்பா அவரை விட அதிகமாக பாசம் வச்சிருக்காரு. நம்ம பயணம் ஒரு நல்ல ஹீரோ ஆக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. கண்டிப்பாக அந்த முயற்சிக்கு பலன் கிடச்சிக்கிட்டே இருக்குது. இன்னும் மேலும் விஷ்ணு உயரத்துக்கு போகணும். அதே நேரத்தில் அது தயாரிச்சுக்காரு கம்பெனி, ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காப்புல. இதுலேயும் விஷ்ணு வெற்றி பெறணும். பாக்ஸ் ஆஃபீஸ் அவங்க இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. மேலும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி வந்து அவங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும். நீ சரியா வச்சுக்கோ நிக்கியா ஏன்னா அந்த படித்த பிள்ளைங்க படித்த பிள்ளைல வளர்றப்ப இப்போ நான் ஏமாத்துறேன். நிக்கல் கல்யாணியோ உட்காந்துருக்க கல்யாணியோ போச்சியா நிக்கிற கல்யாணி நிக்கிற கல்யாணி நிக்கி கல்யாணி 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 புரோகிராம் முடிச்சு போகும் போ. கல்ராணி கல்ராணி மன்றாணி உட்காரு
இப்படி தாங்க அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் சண்டாளி வீட்டிலேருந்து கிளம்புறப்ப ஆரம்பித்தா பேச்சு 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 பேசி 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 அங்கே வந்து வண்டி வந்து நிற்கலே தோறதுங்கிறது ஹாய் சார் குட் சார் ஒரு பேர் சார் அது சார் இது சார் அடிச்சு முடிச்சு ரிஹர்சலுக்குள்ள புகுந்து மானிட்டருக்குள்ள புகுந்து அவனை குழப்பி இவனை குழப்பி 1 மணி நேரம் எடுத்த ரிஹர்சல் காணாம போயிடும். அப்படியே சைலண்டா இருக்கும். என்னம்மா நாங்கள் பேசட்டுமா அப்படி இப்போ என்ன இப்படியா பேசிட்டு இருப்ப நீ இவ்வளவு நேரம் ரிஹர்சல் எடுத்துக்கிட்டு இருக்கோம் உண்டிலேருந்து பண்ணி குழப்பி கலகல கலகலன்னு பேசி அந்த படத்தில் அண்ணன் கேரக்டர் அப்படித்தான் வச்சிருக்காது. நான் ஸ்டாப்பா பேசிட்டு இருந்தா ஒரு மனுஷி அந்த நீ லைவ்ல அப்படி கடமா இருக்க. அவங்க போல்டான ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. போலீஸ் கேரக்டர் கொடுத்தாரு அண்ணன். அடையாப்பா அந்த நடையும் சரி அந்த கழுத்து வெட்டும் சரி போலீஸாவே தெரியுது ஷூட்டிங் ஸ்பாட்ல. இந்த மர்ம குத்து மாதிரிலாம் சில சீன் இருக்கு. இடுப்புல குத்துனா கண்ணுல குத்துறது கேட்டா மார்க் பண்ணுன்றது. வா அந்த மார்க் பண்ணுப்பா அசனேட்டர் இந்த மார்க் பண்ணுங்க இங்க வந்து குத்தட்டும். அந்த அளவுக்கு ஐயோ சாரி சார் நான் அங்க பட்டு ஃபைட் மாஸ்டர் 1 அப்படின்னு திருப்பி விசுமு குத்துறப்ப கையை எட்டக்க முடக்கா போயிடும். ஒன்று சாரி சாரி சார் ஏய் சாரி எங்கிட்ட சேரணும் குத்துவாங்க நாங்க நீங்க மாஸ்டர் பட்டு சாரி 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 பேசி பேசி திருப்பி விசுமுக்கு குத்து ஒரு பக்கம் திருப்பி விட்டுறது. அங்கங்க இதே பிரச்சனை தான். நான் பார்த்தேன் இந்த விஷயம் ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணுங்க உங்களுக்கு 2 வருஷம் நல்லா பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாருங்க சாக்பீஸ் எடுத்து வாடான்றது போடு இந்த இடத்துல குத்து தெரியா. இப்ப கையை மார்ச்சுன்னு அடிவாங்க ரஸ்கல் நீங்க தான் குத்தணும். அந்த அளவுக்கு அந்த வேக வந்து ஃபைட் மாஸ்டர் சொன்னோன்னு அப்படி திரும்ப இப்படி அடிக்கிறது. ஆனா என்னன்னா நான் சமூகத்தில் நான் பார்த்த ஹீரோன் இல்லை இவ்வளவு ஒரு சுறுசுறுப்பான ஹீரோன்னு நான் பார்த்ததே இல்லைங்க. அப்படி ஒரு சுறுசுறுப்பு. நைட்டு 3 மணிக்கு அந்த சாங் இருக்கும். அந்த சாங்ல வந்து என்ன சார் பண்ண அந்த மானிட்டரை பார்க்கறது அந்த இடத்துக்கு போறது அந்த பிள்ளைகளை தனியாக கொண்டு ரிஜிஸ்டர் பண்றது. டைரக்டர் என்ன சொல்வாரு என்னங்க எனர்ஜி 3-4 மணிக்கு வந்தாலும் இப்போ அதே எனர்ஜி தான் இருக்கு அப்படின்னு. நல்ல ஒரு எனர்ஜியான ஹீரோயின் சுறுசுறுப்பான ஹீரோயின் வாழ்த்துக்கள். மியூசிக் டைரக்டர் சத்யானே எழிலனோட மிகப்பெரிய பழமை இமானே ஒரு தூண் மாதிரி இருப்பார் எல்லா படத்துக்கும். இந்த படத்தில் மிஸ் ஆகுதுன்னு ரொம்ப புலம்பிட்டு இருந்தாரு. ஏன்னா அண்ணனோட டேரக்ட் இல்லை அவங்களால நிறைய படம் கமிட் ஆயிடுச்சு. என்ன படம் இன்னும் சத்யானை கூப்பிட்டு பேசினாங்க. நாங்களாம் பேசுவோம் அண்ணன் எப்படின்னு இமானன் எப்படி அண்ணன் அவங்க அந்த இடத்த திருப்தி பண்ணிடுவாண்டு. ஏன்னா எங்கேயும் எப்போதில் சூப்பர் சாங் கொடுத்துருக்காங்க அண்ணன். ஆனால் இந்த படத்தை நான் பண்ணேன் இன்னைக்கு அந்த சாங் இமானன் இல்லாத குறைக்கு சாப்பிட்டாரு. அந்த குத்துட்டி சாங் சூப்பர் சாங் சார் ரொம்ப அற்புதமான சாங்கு. ஐயோ பாவம் சாங்கு இதெல்லாம் பூரா பசங்கிட்ட போய் அப்படி ரீச் ஆகும். எங்கள் அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். அது ஆனந்த் சார் எடிட்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. இன்னும் வாழ்த்துக்கள்ங்கண்ணே. இன்னும் நிறையா படங்கள் நீங்கள் பண்ணணும். ஆர்ட் டைரக்டர் சார் முருகன் சார் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ரவிமரி அண்ணன் உண்மைக்கு சொன்னால் அந்த லாஸ்ட் சீன் ஒரு 18 நிமிஷம் நான் ஸ்டாப் காமெடி கொஞ்சம் அந்த ஆக்ரோஷமாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் அதிகமாக இருக்குமோ கொஞ்சம் இதாக இருக்கோ கொஞ்சம் கம்மி பண்ண சொல்லாமல் நான் சொன்னால் தப்பாயிடும் நீங்கள் ஏதாவது சொல்லி பார்க்குறீங்களான்னு நான் டேரக்டர்கிட்ட கேட்பேன். கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு. ஆனால் படத்தை பார்த்துட்டு நான் ஃபஸ்ட்டு அண்ணன் சொன்னேன் அண்ணன் சாரி நான் தப்பு பண்ணிட்டேன் செம்ம சீன் இந்த லாஸ்ட் ஒரு 18 நிமிஷத்தில் அவர் ஹீரோனே அப்படின்னு. அதை ஒன்று பிச்சுட்டார் அவர். இந்த ரோபோசங்க ஒரு பக்கம் இந்த பக்கம் நான் எல்லாருமே இருக்காங்க. ஆனால் எல்லாத்தையும் தூக்கிட்டு போகிறது அவர் தான். ஒரு 18 நிமிஷம் எனக்கு தெரிஞ்சு சமீப ஒரு படத்தில் நான் ஸ்டாப்பாக கொஞ்சம் உண்மைக்கே இது நான் ஓவராக பேச நாளைக்கு திருப்பி உங்களை பார்க்கணும். இருந்தால் நீங்கள் படத்தில் பாருங்கள் லாஸ்ட்டு ஒரு 18 நிமிஷம் அவ்வளோ கண்டினியூவாக ஒரு நான் ஸ்டாப் காமெடியாக இருக்கும். அந்த அளவுக்கு அண்ணன் பண்ணியிருக்காங்க. அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். நிறைய நடிகர் இருக்காங்க. அண்ணன் தேவராஜனே ஒரு வெத்தலை சீனு ஒரு 2-3 சீன் அண்ணன் ஆர்எஸ்எல்ல பண்ணியிருக்கேன். மனுஷன் அப்படி இருந்துச்சு அந்த சீன். உண்மைக்கான சீன் இருக்கப்போ நம்ம சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தோம். பண்ணவே முடியலை. ரொம்ப ஒரு நல்ல சீனு. அண்ணனுக்கு இந்த படம் வச்சுன்னா ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுக்கும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மேலும் எனக்கு வாய்ப்பு கொடுத்து உங்கள் முன்னாடி கூட்டி வந்துக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அதெல்லாம் தாண்டி என்னை பத்திரிக்கைக்காரங்க மீடியாக்காரங்க ஒவ்வொரு படத்துக்கும் என்னை ஒரு வாத்தியார் மாதிரி இந்த சீன் நல்லா இருந்துச்சு இந்த சீன் சரியில்லை இந்த இடத்துல ஓவராக இருந்துச்சு இந்த இடத்துல கம்மியாக இருந்துச்சு அந்த ஒவ்வொரு படத்துக்கும் என்னை குத்தி காட்டி அதே நேரத்தில் எனக்கு நல்லா பண்ணி என்னை நல்லா சொல்லி என்னை ஊக்குவிச்சு இந்த இடத்துக்கு என்னை கையை பிடிச்சி கூட்டிகிட்டே போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. எப்பவும் ஒரு தயாரிப்பாளருக்கும் டைரக்டருக்கும்
நான் ரொம்ப கட்டுப்பட்டவனாக இருப்பேன். சினிமாவில் இன்றைக்கி தாய் தகப்பா அப்படின்னு நான் தயாரிப்பாளரும் டைரக்டரும் தான் சொல்லுவேன். அவங்க தான் சொல்லுவேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு எல்லாத்தையும் கூட்டி வராங்க. இன்னும் மேலும் என்னை ரொம்ப தூரத்தை கூட்டி போனோம். இந்த வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம்.